அன்சாரி ஹோட்டல் சண்டே சாவல் பிரியாணி வாரத்தில் 2 நாள், ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை காலைல 6:30 மணிக்கு வந்தால் சூடாக பிரியாணி சாப்பிட்லாம். 6 மணிலேருந்து 10, 11 மணி வரைக்கும் காலி ஆயிரும். நம்ம கடை பார்த்திங்கன்னா வாணியம்பாடியில் வந்து 2-3 இடத்துல நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது. நம்ம கடை ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா செம்பு தேக்ஸா, பழைய காலத்து செம்பு குண்டால் செய்கிறது தான் நம்ம கடையில் ஸ்பெஷாலிட்டி ஒன்று. ரெண்டாவது வந்து சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு 2 மணி நேரத்தில் ஜீரணம் ஆயிரும். இந்த பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது உங்களுக்கு. அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க எப்படின்னு சொல்லி. பிரியாணியில் பீஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா பீஸ் போடுவேன். சாப்பாடு பார்சல் வாங்கி போனால் 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாப்பாடு இருக்கும். பிரியாணி வந்து 400 ரூபா, குஷ்கா பார்த்தீங்கன்னா 150 ரூபா. 400 ரூபா பிரியாணி வர்த்தான்னு சொல்லும்போது நான் அவ்வளோ காசுக்குதுன்னு சொல்லி நினைப்பீங்க. அது 400 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அது சாப்பாடும் இருக்கும், பீஸும் இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வாங்க சாப்பிட்டு சொல்லுங்கள். ஏன்னா சண்டே சாவல்ன்றது எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சண்டே சாவல் வளர்க்கும் போது பாதாம் பிஸ்தா அதெல்லாம் போட்டு அந்த சண்டைக்கு தயார்படும் போது அந்த மாதிரி போட்டு வளர்ப்பாங்க. அது டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் கோழி. அது வந்து நான் செம்பு தேக்ஸால செய்கிறது, இந்த மசாலா போட்டு செய்கிறது, அதிகமாக சாப்பாடு செய்கிறதுனால அந்த டேஸ்ட் இன்னும் அதிகமாக வரும். அது நீங்கள் ஒரு முறை வாங்க அன்சார் ஹோட்டல் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குது. என் கடை பற்றி நான் சொல்லதை விட நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், காலைல 3 மணிலேருந்து வந்துக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி சென்னையிலேருந்து வந்துக்கிறாங்க. டேஸ்ட்டு கூட கொடுத்துக்கிறேன், சாப்பிட்டுக்கிறாங்க. கேட்டு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குது. பிரியாணி டேஸ்ட்டு பண்ணல, ஆனால் வந்து செஞ்சுக்கிற கறி அந்த குருமா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாரு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. அதை பற்றி நான் கேட்டுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் காலைல வந்து பிரியாணி பற்றி சொல்லுவார், அது நீங்களே கேட்டுங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு வாங்க சாப்பிட்டு கடை பிரியாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நேற்று நைட்டு 11 மணிக்கு கிளம்புனோம், ஃப்ரெண்ட்ஸு 4 பேர். இங்கே வரதுக்கு ஆக்சுவலாக 3 மணி ஆயிடுச்சு. வந்த உடனே கடை லொக்கேஷன் ஆக்சுவலாக கொஞ்சம் முன்னாடியே காமிச்சது. அப்புறம் நாங்கள் அங்கே டீ கடை அண்ணங்கிட்ட கேட்டோம், அவர் இங்கே முன்னாடி இருக்கு அப்படின்னாரு. வந்து பார்த்தா எங்கள் கடையே திறக்கலை. சரி 3 மணிக்கு வந்தோம், அப்படியே போய் சுற்றிட்டு மறுபடியும் வந்தால் அவர் வீடியோவில் பார்த்துருக்கோம், இன்ஸ்டாவில் அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதேமாதிரி தொப்பி போட்டு வந்தோன்னே பாய் வந்துட்டாரா சொல்லிட்டு டக்குன்னு வந்து கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்தோம். அப்புறம் ஏதோ மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணார், டேஸ்ட்டு கொடுத்தாரு. மசாலா சாப்பிட்டோடனே அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் கூட வீட்டில் பிரியாணிலாம் செய்வோம், ஆனால் இந்த மசாலா டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. பட் இன்னும் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.